குட்டீஸ், எங்கள் சேனலில் நிறைய அழகான வீடியோக்கள் உள்ளன. இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பகிரவும். நமது கிடா குடும்பத்துடன் மகிழுங்கள். குட்டீஸ், இன்னைக்கு நான் ஒரு பெரிய மீன் கதையை தான் சொல்ல போகிறேன். ஒரு பெரிய கடல், ஒரு பெரிய கப்பல் இருந்தது. அந்த கப்பல் ஓசோன் கிங். இதுதான் ரொம்ப விசித்திரமான கப்பல். அதை ஓட்டிக்கிட்டு இருந்த கேப்டன் யார் தெரியுமா? ஒரு மீன் தான் அதோட கப்பல் கேப்டனாக இருந்தது. பார்க்கவே அழகாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப லைட் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கப்பல். అమ్మ శీఘ్రం వండుతామా? శీఘ్రం కొంచెం స్ట్యూ సాపుతు పారు. என்ஜின் நல்லா ஓடுடு. ஓசோன் கிங் அப்படிங்கிற அந்த கப்பலுக்கு கேப்டன் யார் தெரியுமா? ஒரு சூப்பரான மீன் தான். கேப்டன் போட்டிருக்க மாதிரி அழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கம்பீரமாக அந்த கப்பலில் நின்றுட்டு சுற்றிலும் திருடர்கள் யாராச்சும் வராங்களா, புயல் ஏதாச்சும் வருதா அப்படின்னு கண்காணிச்சுட்டு அந்த மீன் கேப்டன் கப்பலில் மேலே உயரமாக நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த கேப்டன் மீனோட அவங்களோட சக நண்பர்கள் இருந்தாங்க. நண்பர்கள் யார் தெரியுமா? டால்ஃபின், அதுதான் திசை காமிக்கும். நண்டு, அதுதான் கருவிகளோட உட்காந்துருக்கும், மெக்கானிக் வேலையை பார்க்கும். ஆக்டோபஸ், அதுதான் சமைக்கும், அதுதான் அந்த கப்பலுக்கு செஃப். இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் அதுதான் சமைச்சு கொடுக்கும். இப்படி அழகான தோட்டத்தோட இந்த கப்பலில் அந்த நண்பர்களோட அந்த மீன் இருந்துச்சு. மீன் சொன்ன மாதிரியே கப்பல் குறிப்பிட்ட தூரத்தை போனோடனே அங்கே வரைபடத்தில் ஒரு இடத்துல குறிச்சிருந்தது, இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போன உடனே கடலுக்குள்ளே இருந்து பிரகாசமாக வெளிச்சமாக அப்படியே ஒரு தங்க பெட்டி வெளியே வந்தது. அதை பார்த்து அந்த நண்பர்கள் எல்லாம் வியந்து போனாங்க. போகும்போது ரொம்ப கரு மேகங்கள் சூழ்ந்து வந்தது. காற்று வேகமாக அடித்தது. கடல் அலைகள் மேகமாக உயர்ந்து வந்தது. கப்பலே உள்ளுக்கு போகிற அளவுக்கு வந்தது. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது அதிகப்படியான மழையும் காற்றும் புயலும் அடித்தது. அங்கே நாங்கள் சக நண்பர்கள் எல்லாம் அந்த கப்பலுக்குள்ளார ஓடி போயிட்டாங்க. ஆனால் மீன் கேப்டன் மட்டும் தைரியமாக அதை எதிர்கொண்டு அந்த கப்பலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். நண்பர்கள் யாரும் ஹெல்ப் பண்ணாத போது மீன் கேப்டன் மட்டும் அந்த கப்பலை எவ்வளவு சாமர்த்தியமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவளை அழகாக கண்ட்ரோல் பண்ணி அவளை புயலிலையும் மழையிலையும் அந்த அசாதாரணமாக நின்று அந்த கண்ட்ரோல் பண்ணி அந்த கப்பலை நல்லபடியாக அங்கேருந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போனார். இடத்துல விட்டு ஒரு அமைதியான தோற்றம் கொண்ட பவளங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. அழகான மீன்கள் ஊர்ந்து கொண்டிருக்கிறது. வண்ணமயமான வானங்கள் அழகாக காட்சி அளிக்கிறது. அப்படி அழகான இடத்துல அந்த கப்பல் பொறுமையாக அழகாக அந்த மீன் கேப்டன் கொண்டுக்கிட்டு போயிட்டார். திரும்பியும் ஒரு பழமையான பொன் பவள புதையல் நீரிலிருந்து மேனே எழுகிறது. மந்திர எழுத்துக்கள் விழுக்கிறது. இது உனக்காக கடலிலிருந்து மேலே வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது. குழுவின் ஆச்சரியமாக பார்த்தாங்க. பொன்னொழி கதிர்கள், கனவு போன்ற குழந்தைகள், காலை எல்லாரும் வெளியே வந்தாங்க. அந்த மீன் கேப்டன் அதை அழகாக பார்த்துக்கிட்டே இருந்தான். அதை எல்லாம் எடுத்து தன் கப்பலில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கப்பல் ஒரு ஆழமான துறைமுகத்துக்கு போணுச்சு. அங்கே போன உடனே தன் பெற்ற வைரம் நகைகள் அந்த ஆபத்திலிருந்து எல்லாத்தையும் காப்பாற்றின சந்தோஷத்தில் மீன் கேப்டன் மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க. பட்டாசு வெடித்து தான் சந்தோஷத்தை ரொம்பமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் அழகாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளா, நீங்களும் அதேமாரி சந்தோஷமாக இருங்க. Click that subscribe button.